இங்க வந்து என்ன வேலை பார்த்துருக்கீங்க? லவ் லேப் எலகன்ட் ஸ்கூட்டர் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்ல முடியலமா உள்ள பிடிக்கிற மாதிரி வேலையே இல்லாம வேலை செஞ்சுருக்கீங்க. பேபிமா வந்து உங்க கார்ல வரட்டும், பிரியா வந்து என் கார்ல வரட்டும். ஓகேவா பாப்பி மேக்கப் ஒரு உண்டை கொஞ்சமாவது குழந்தை எப்படி அடி மாத்தி வச்சிருப்ப. இங்க என்ன ஆண்டனா போது பின்னாடி பார்த்தா நல்லா ஏண்டி உனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடு. கியூட்டி தானே பாப்பி நீங்க பார்த்தலாம் குழந்தை ஏன் மாத்தி வச்சிருக்க? விவரம் தெரியாத குழந்தைகிட்ட இதெல்லாம் சொல்லி வச்சிருக்க. மக்களே அழகாதான் மக்கள் இருக்கு அழகா மேல எப்படி டிஷ் மாதிரி இருக்குடி லக்கி மண்டை. சரி வாங்க கிளம்பலாமா? பாய் போலாமா? இந்த அம்மா எப்ப தூக்கமே நான் வாழ்ந்துட்டு இருக்க லக்கி 4 மணிக்கு தூங்குச்சு. 4 பேர் எக்ஸ்ட்ராவா பாத்துச்சுனா நாள் ஃபுல்லா தூங்காம இருக்கு. ரொம்ப எங்களோட எக்ஸைட் ஆகுதும்மா. அப்படியா? அப்புறம் போய் இப்பறம் போணுமா நீ? கியா போலே அம்மா போலே ஒன்னத்துக்கு ஜவா போலே குட்டி பாடி பாடி மச்சானே பாத்தல குட்டி பாடி பாடி மச்சானே. அது மச்சான் மேல எண்டிங் பாரு லக்கி. செல்ல குட்டி பாடி பாடி மச்சான் மேல குழந்தைய எப்படி கெடுத்து வச்சிருக்கான் புரி உருண்டை. வா செல்ல குட்டி வாடி செல்ல குட்டி. இன்னொரு பாட்டு வேற பாடுமே. என்ன பாட்டு? இரு உயிரை ஒண்ணும் அந்த வாய்ஸ் வந்து மாறிடும். ஆக்சுவலி அஸ்கி சாங்குக்கு அஸ்கியா பாடுவோம், டஸ்கி சாங்குக்கு டஸ்கியா பாடுவோம். இன்னொரு பாட்டு பாடுவோம் லக்கி. இந்த பாட்டு என்ன பாட்டு? இப்படி பாடுவாங்களா? அந்த பாட்டு என்ன பாட்டு? கிசாலே வினாலே இந்த பாட்டு உஸ்மாதிகா கிசாலே மினாலே எல்லா பாட்டையும் பாட்டு கேட்க. இந்த பாட்டு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு செல்ல குட்டி வாடி வாடி மச்சான் மேல இருக்கிற 2 பேரும் இருக்கீங்களே. எண்டிங் தான் இதோட எண்டிங் வந்து வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லக்கியோட லவ் லேப் எலகன்ட் ஸ்கூட்டர் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்ச மக்களே. மார்க்கெட்ல நிறைய ஸ்கூட்டர்ஸ் இருக்கு. பட் நான் எப்பவுமே லவ் லேப்பை சூஸ் பண்றதுக்கு ஒரே ரீசன், அவங்க நம்ம பேபிஸ்க்காக எல்லாத்தையுமே பார்த்து சேஃப்டியா டிசைன் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த ஸ்கூட்டர் பெஸ்ட் இன் ஸ்டைல் அண்ட் சேஃப்டி மக்களே. அப் டு 70 kg வரைக்குமே இந்த ஸ்கூட்டர் தாங்கும். இதுல வைட் டெக் கொடுத்திருக்காங்க. எஸ் 13 cm டெக் வித் இந்த ஸ்கூட்டருக்கு இருக்கு. இதுல ஈஸி கிரிப் ஹேண்டில் பார் கொடுத்திருக்காங்க வித் அலுமினியம் அலாய். ஸோ இந்த ஹேண்டில் பாரை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம உங்க பேபிஸ் வளர வளர அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப் டு 3 yearsல இருந்து 10 years பேபி வரைக்கும் தாராளமா இதை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம். இதுல 4 அட்ஜஸ்டபிள் ஹைட் லெவல்ஸ் இருக்கு மக்களே. இந்த ஸ்கூட்டரை நம்ம பேபி ஸ்மூத்தா ரைட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்கூட்டர்ல 3 ஷாக் அப்சர்விங் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க வித் கலர்ஃபுல் LED லைட். இது சூப்பர் ஸ்மூத் ரைட் கொடுக்கறது மட்டும் இல்லாம இதுல ஒரு குயிக் பிரேக்கும் பேக் சைட்ல அட்டாச் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரேக்கை பிரஸ் பண்ணும்போது டக்குனு இந்த ஸ்கூட்டர் ஸ்டாப் ஆயிடும். சோ இது பேபிஸோட சேஃப்டினஸை எப்பவுமே என்ஷூர் பண்ணுது. இந்த ஹேண்டில் பார்ல லீன் டு ஸ்டீர் டெக்னாலஜி அப்ளை பண்ணிருக்காங்க மக்களே. இந்த ஸ்கூட்டரை ஈஸியா டர்ன் பண்றதுக்கு இந்த டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்கூட்டர் செம்ம லைட் வெயிட் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஈஸி டு கேரி. அவுட்டோர்ல உங்க பேபியை நீங்க ப்ளே பண்ண வைக்கிறீங்க, அவங்க கூட ஃபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்கூட்டரை அவங்களுக்கு நீங்க பிரசன்ட் பண்ணலாம். இதுல ஈஸியான ஹாப் ஆன் அண்ட் ஆஃப் கொடுத்திருக்காங்க. சோ வேணுங்கிற போது இதை நீங்க ஓபன் பண்ணி உங்க பேபிஸ் கிட்ட கொடுத்து ப்ளே பண்ண வைக்கலாம். அண்ட் பிளேயிங் டைம் முடிஞ்ச உடனே அழகா நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்பேஸ் சேவிங்குமே கூட. நான் இந்த ஸ்கூட்டரை அமேசான்ல தான் மக்களை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃபிளிப்கார்ட், lovlab.com எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் மென்ஷன் பண்றேன். கண்டிப்பா நீங்களும் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. லக்கி பாப்பி என்ன பண்ற? என்ன பண்றீங்க? செடிக்கு தண்ணி ஊத்துறீங்களா? தண்ணியே வரலையே. பாரு ஆனா பாப்பா கேட்டி அங்க பாரு ஆனா பாப்பா வந்துருச்சு பாரு. வா அது மாதிரி சைஸ் இருக்கா என்ன? ஐயோ என்னடா டேய் வேற மாதிரி ஹெல்மெட்டுக்கு சைஸ் இருக்காடா? எம் சைஸ். ஓ அப்படியா? இல்ல அந்த மாதிரி இல்ல, வேற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு, புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கு. வாங்க போலாம், போதும். அதுல உட்காரவே முடியல. ஈவினிங் பார்க்ல போய் விளையாடலாம். வா இப்ப கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. இங்கே ஆமால பார்க் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு போய் விளையாடலாம். நாளைக்கு வரலாம் பாப்பு, நாளைக்கு வரலாம். அதான் பார்க் போய் விளையாடலாம். பார்க் போலாம் வாங்க. எங்க வந்து என்ன வேலை பார்த்துருக்கீங்க? 4 லட்சம் ரூபாய் வண்டியில சோறு விட்டு யூஸ் பண்ணிட்டீங்கடா. என்ன தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு முடிஞ்சது? ஒரு 10, 11, 12 o'clock. எத்தனை மணிக்கு நாங்க கிளம்புறோம்னு சொன்னோம்? சாப்பிட்டு கிளம்புறேன். எது நாங்க சாப்பிட்டு கிளம்புறோம்? நம்ம என்ன சொன்னோம்? அப்படியா? சரி ஓகே, 1 மணிக்கு கிளம்புறோம். சரி 1 மணிக்கு கிளம்புறோம். அப்புறம் ஒரு பிளான் போட்டீங்களா? 1 AM சொன்னியா 1 PM சொன்னியா தெரியல.
நமக்கு வீடு வாசல்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் மாமாட்ட சொன்னேன், எங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அது கரண்ட் பில் கட்டுறோம், நெட் கனெக்ஷன் வச்சிருக்கோம். பொண்ணு வீட்டுக்கு அண்ணா நானும் கிளம்புறேன். ஏய் நீ எங்க போற? நீ வா ஓஎம்ஆர் வீட்டுக்காங்க. என்னன்னா சொல்றீங்க? என்ன நான் 2 மணிக்கு போயிருக்க வேண்டியவன் இப்ப 9 மணி வரைக்கும் உட்கார வச்சிருக்கீங்க. இரு சரி ஓகே 1 மணிக்கு போனோம். அதனால இப்ப எங்களை பிடிச்ச பாருங்க மக்களே, அடையே சாத்திச்சு ஈ அடிக்குது. ஆனா பேபி அக்கா எங்களை புடிச்சு உட்கார வச்சு இப்ப ஓஎம்ஆர் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க. பப்ளிக்கா சொல்ல முடியலமா. தயவுசெய்து வந்து பேபிமா வந்து உங்க கார்ல வரட்டும், பிரியா வந்து என் கார்ல வரட்டும். ஏன் அப்படின்னா நீங்க 1 மணி வரைக்கும் புடிச்சு நம்ம ஏற்கனவே பண்ணவங்க தான் நீங்க 2 இல்ல இருக்கட்டும். அதனால அவங்க தூக்கின்னு போய் என்ன பண்ண போறாங்க? அக்கா டயர்டா இருக்கு, நீங்களே வந்து வாங்கிக்கோங்க வீட்டுக்கு அப்படின்னு பிரியாணி வாங்கி வச்சிருக்கோம், வாங்க விட்டு போனாதான் உனக்கு நல்லது. நீ கூட்டிட்டு போனேன்னு வைய 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். இல்ல வேணாம் நீங்க வாங்க, முடிச்சுக்கிறியா இல்ல எக்ஸ்ட்ரா இன்னைக்கு ராத்திரியோட முடிச்சுக்கிறேன், நாங்க வந்துடுறோம். பை பை. பின்னாடி வரோம். ஹலோ டைம் நான் கேக்குறேன். பொண்டாட்டி சத்தியம் பண்ணிட்டீங்கன்றதுக்காக எங்களை 1 மணி வரைக்கும் உட்கார வேலையே இல்லாம வேலை செஞ்சீங்க. ஏன்னா 1 மணி ஆகணும் இப்போ, அப்பதான் நம்மள விடுவாங்க 2 பேரும் சேர்ந்து. எனக்கு புரியல, அங்க அவ்வளவு வேலை இருந்தது, நம்ம சாப்பிட்டோம் வேலை பண்ணாங்கதான். இப்ப வந்து இப்ப அடுக்கிறது ஒரு வேலைன்னா அடுக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. பாய் 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 பாய். வாங்க போலாம் வாங்க போலாம், பார்த்து போயிட்டு வாங்க. என்ன கிஸ் சித்தப்பாக்கு 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 டைரக்ட் கிஸ். லைனா போயின்னு இருக்கேன் முத்தா. சரி வாங்க போலாம். ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம நாட்டுக்கு நம்ம வந்து அடைஞ்சாச்சு. டைம் பாத்தீங்கன்னா 2:38 3 o'clock ஆக போகுது. நேத்தோ 3 மணிக்கு தான் தூங்கணும், இன்னைக்கும் 3 மணிக்கு தான். ஆக்சுவலா எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. இந்த டே வந்து டோட்டலா அன்பிளான் பண்ணல. இது ரிசப்ஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி இன்னைக்கு போலான்னு தான் நாங்க பிளான் பண்ணிருந்தோம். போயிட்டு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் டே போலான்ட்டு. சரி ஸ்டே பண்ணிட்டாங்க. சரி ஓகே போயிட்டு திருப்பி காலைல வரதுக்கு மத்தியானம் வந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஸ்பேர் ட்ரெஸ் இருக்கேன்றதால இது பண்ணிட்டோம். அப்புறம் 1 o'clock கிளம்பணும். 3 மணிக்கு போலான்னாங்க. அப்புறம் 3 o'clock போச்சு. நாங்க மென்டலா எப்படி பிக்ஸ் ஆயிருந்தோம்னா மத்தியானத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும், வீட்டுக்கு ஒரு 2 மணிக்குள்ள வந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஐடியால இருந்தோம். ஆனா அது நடக்கல. சரி அப்பயும் நாங்க மனசு சேர்த்திடும், சரி 4 மணிக்கு போலாம். அப்படியே தள்ளி போய் ஒரு 6 மணி ஆச்சு. 7, 8 சரி 11 மணிக்கு உங்களை விட்டுறோம் நாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2 மணிக்கு விட்டுறோம். கதை அவ்வளவு கதையை பேசிட்டே தான் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு காலைல இருந்தே எல்லாமே சூப்பரா போச்சு. சோ மோனாக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் ரொம்ப எமோஷனலா போச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா ரொம்ப சூப்பராவே எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால நாங்களும் வீடியோ வைத்தோட முடிச்சுக்கிறோம். எங்களுக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. அக்கி பேபி வரும்போதே செமையா ஸ்லீப்பிங் ஆயிட்டாங்க. ஸோ வீடியோ பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. லைக் ஷேர் எல்லாம் பண்றங்க மக்களே. நாங்க பாய் சொல்லிக்கிறோம். பாய்.